சகோதரர்களே, உலகத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தாயை விட தகப்பனை விட உலகத்தில் உங்களுக்கு பெரிய உறவு வேற யாரும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் கேட்டால் விளங்கும் தாயுடைய அருமை. சீரத் இப்னு ஹிஷாம், இமாம் இப்னு ஹிஷாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயதாக இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் ஆமினா நாயகத்தை கூட்டிக் கொண்டு மதீனாவுக்கு சென்று பாப்பாவுடைய குடும்பத்தை எல்லாம் காட்டிவிட்டு கூட்டி வந்தார். வரக்கூடிய நேரம் அப்வா என்ற இடம் அல்லது இப்வா என்ற இடம் மக்காவிலிருந்து 1 நாள் தூரம் தான் இருக்கிறது. அந்த இடத்தில் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய்க்கு நோய் வர ஆரம்பிக்கிறது. தாய்க்கு விளங்கிவிட்டது, இது எனக்கு சக்கராத், நான் தப்ப முடியாது, நான் உயிர் வாழ முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன குழந்தை, 6 வயது குழந்தை. மவுத் என்றால் என்னவென்று தெரியாது, சக்கராத் என்றால் என்னவென்று தெரியாது, வருத்தம் என்றால் என்னவென்று தெரியாது. நபிகள் நாயகத்தின் தாய் மடியிலே படுத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை தடவி தடவி சொன்னார், இன்னலி குல்லி ஹய்யின் மௌதா. மகனே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் பிறந்த எல்லாரும் ஒரு நாளைக்கு மௌத்தாகத்தான் வேண்டும் பாப்பா. வலத்து ஹைரா, நான் ஒரு சிறந்த குழந்தையை இந்த உலகத்தில் நான் விட்டு செல்கிறேன். தரத்து ஹைரா, நல்ல பிள்ளையை நான் விட்டு செல்கிறேன். தடாவி தடாவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மடியிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் மௌத்தாகி விட்டார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் இருக்கிறார். ஆடு மேய்க்கக்கூடிய சில சகோதரர்களை கூட்டி வந்து கபரை தோண்டி ஜனாசாவை அடக்கிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அழுது அழுது மக்காவுக்கு கூட்டி வந்தார்கள். உம்மு ஐமன், ஒன்றை சிந்தியுங்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக நேசித்த ஒரு மனைவிதான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஏன்? ஹதீஜா நாயகி ஒரு தாயாக இருந்து கவனித்தார். ஹதீஜா நாயகி ஒரு தோழியாக இருந்து கவனித்தார். ஹதீஜா நாயகி ஒரு வேலைக்காரியை போல மலையில ஏறி இறங்கி நாயகத்துக்கு சாப்பாடு கொடுத்தார். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 50 வயதில் வஃபாத்தானார்கள். ஹதீஜா நாயகிக்கு 65 வயசு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 50 வயசு. ஆனால் ஒரு ஹதீஜாவை இழந்ததற்காக அல்லாஹ் 10 சிறந்த பெண்கள், 10 ஐடியல் முஸ்லிமா, உலகத்தில் வரலாறு காணாத தாய்மார்கள், ஆயிஷா, ஹப்ஸா, சௌதா, சஃபியா, மைமூனா, உம்மு ஹபீபா, ஸைனப் பின் ஜஷ், ஸைனப் பின் ஹுஸைமா, உம்மு ஸலமா, மாரியத்துல் கிப்தியா, 10 ஐடியல் முஸ்லிமாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்தான். சகோதரர்களே, ஒரு ஹதீஜாவுக்கு பைகரமாக ரலியல்லாஹு அன்ஹுன்ன. ஆனால் 6 வயதில் தாயை இழந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 63 வயது வரைக்கும் ஒரு தாய்க்கு பகரமாக இன்னொரு தாய் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கவில்லை. உங்களுக்கு நண்பர்கள் இல்லையா? நண்பர்களை எடுக்கலாம். மனைவி இல்லையா? வேற மனைவி எடுக்கலாம். பெண்களுக்கு கணவன் இல்லையா? வேற ஆணை திருமணம் செய்யலாம். ஆனால் தாய் இல்லையா? உங்களுக்கு இன்னொரு தாய் கிடைக்காது, கிடைக்காது. குத்துபாக்களை கேட்டு தாயை பற்றி பேசும்போது கண்ணீர் வடித்து மாத்திரம் வேலை இல்லை. சகோதரர்களே, இருக்கக்கூடிய காலத்தில் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், இரக்கமாக அன்பாக நடங்கள். அவர்களுடைய கையை பிடித்து முத்தம் கொடுங்கள், அவருடைய நெத்தியில் நீங்கள் முத்தம் கொடுங்கள். தாயோடு அன்பாக சிரித்த முகத்தோடு நடந்து கொள்ளுங்கள். மரணித்து விட்டார்களா, ஜனாசாக்களாகி விட்டார்களா, அவர்களுக்காக சதக்காக்கள் கொடுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள் சகோதரர்களே. ஆனால் இன்று நிலைமை என்னண்டா, ஒரு குடும்பம் ஒரு மனைவியை கண்டதோடு இன்றைய சமூகம் தாயை தகப்பனை மறந்து விடுகிறார்கள், தாயுடைய கடமையை மறந்து விடுகிறார்கள். ஆண்களே,
ஒன்றை நீங்கள் கவனமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க உங்களோட மனைவிமார் சொர்க்கம் போக வேண்டுமா? உங்களோட பொருத்தம் உங்களோட மனைவிமாருக்கு கட்டாயம். ஒரு கணவன் பொருந்தி கொண்டாதான் ஒரு மனைவியால் சொர்க்கம் போகலாம். ஆனால் நீங்கள் சொர்க்கவாதிகளாக மாற வேண்டும் என்றால் உங்களுடைய மனைவியுடைய பொருத்தம் அல்ல உங்களுக்கு தேவை. உங்களுக்கு தேவை தாயுடைய பொருத்தம். உங்களுடைய தாய் உங்களை மன்னித்தால் தான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். உங்களுடைய தகப்பன் உங்களை மன்னித்தால் தான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். இல்லையா உங்களோட சொர்க்கம் கேள்விக்குறியாகிரும். கேள்விக்குறியாயிரும் சகோதரர்களே. ஆஸ்திரேலியால ஒரு சட்டம் இருக்குது. எங்களுடைய நண்பர் அடிக்கடி போவார். அங்க ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்கு பின்னால பெரிய ஒரு பங்களா. அந்த பங்களாவுடைய உரிமையாளர் யார் தெரியுமா? மனிதர் அல்ல, ஒரு நாய். பங்களா நாயிட பேர்ல இருக்கு. இது பொய் இல்லை. வாங்க காட்டுறேன், தேவண்டா. பொய் இல்லை. நான் கேட்ட நாயா? நாய்க்கு விட்டு வச்சிருக்கிறான. ஓசர ஸ்ரீலங்கால எப்படி ஹியூமன் ரைட்ஸ் மனிதர்களுக்கு உரிமைகள் இருக்குதோ, இங்க எங்கட ஆஸ்திரேலியால மிருகங்களுக்கு தனி சட்டம். பெட்ஸ் வளர்ப்பு பிராணிகளுக்கு வேற சட்டம். நாய்க்கு பூனைக்கெல்லாம் பெரேட் சர்டிபிகேட் கூட இருக்காங்க. கல்யாணம் சர்டிபிகேட் நாய் பூனைக்கு. எந்த அளவுக்குண்டா சகோதரர்களே, அவர் சொன்னார், எந்த அளவுக்குண்டா இங்க நிலைமை என்ன தெரியுமா? இந்த ஊட்டுடைய ஓனர் தன்னுடைய நாய்க்கு அவர் ஊட்டு எழுதி வச்சிருக்கிறார். நான் செத்து போனாலும், நான் மண்டைய போட்டாலும் இந்த நாய் சந்தோஷமா வாழும். அங்க போற நாய்க்கோ பூனைக்கோ வளர்ப்பு பிராணிக்கோ நீங்க ஏதாவது கெட்ட வார்த்தையால ஏசி அதை ரெக்கார்ட் பண்ணி அவன் போலீஸுக்கு கொடுத்தா 1,00,000 ஆஸ்திரேலியன் டாலர் நீங்க ஃபைன் கட்டணும். நாய் கேசினா நான் கேட்கிறேன், ஆஸ்திரேலியால உள்ள நாயை விட ஸ்ரீலங்கால உள்ள தாய்க்கு எவ்வளமா? ஆஸ்திரேலியால நாய்க்கு எவ்வளவு மதிப்பு? இங்க தாய், ஒரு தாய் 5-6 பிள்ளைகளை வளர்த்தா, ஒரு தகப்பன் 5-6 பிள்ளைகளை வெத்தத்தை வேறையா சிந்தி வளர்த்தார். ஆனா 5-6 பிள்ளைகள் சேர்ந்து ஒரு தாய தகப்பனை பார்க்கிறது அவ்வளவு கஷ்டமாக இருக்கு. நீங்களும் அதே நிலை அடைவீர்கள், நாங்களும் அதே முதுமை அடைவோம். அதே நேரத்தில் எங்கள தாயோடு எங்கள தகப்பனோடு நாங்கள் என்ன முறையில் நடந்தோமோ சகோதரர்களே, அந்த முறையில் தான் எங்கட குழந்தைகள் எங்களோடு நடப்பார்கள்.